இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார்? தமிழக சட்டப்பேரவையில் இன்று காரசார விவாதம். பெப்சிக்கு போட்டியாக மாற்று சங்கத்தை உருவாக்க தயாரிப்பாளர் சங்கம் தீவிரம். ஏராளமானோர் பதிவு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பேச அனுமதி மறுப்பு. சபை புறக்கணிப்பில் ஈடுபட திமுக முடிவு. மார்க்சிஸ்ட் தலைவர் வரதராஜன் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி. இன்று மாலை திண்டுக்கல்லில் இறுதிச் சடங்கு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முடிவுக்கு வராத ஒரு சர்ச்சையாக உள்ள பிரச்சினை இலவச மதிய உணவு திட்டமாகும். ஏழை பங்காளன் என்று போற்றப்பட்ட காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய மக்களின் வறுமை நிலைமையை கருத்தில் கொண்டும் அரசின் குறுகிய வருமானத்தை கருத்தில் கொண்டு பல பிரமிக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்தினார். பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி அப்படியாவது கிராமப்புறத்து குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் திட்டங்களை செயல்படுத்தினார். அப்படி பள்ளிக்கூடம் திறந்தும் ஏழ்மை நிலையால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியவில்லை. காரணம் சாப்பாடு பிரச்சினை. இதை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்கும் திட்டத்தை அன்றைய முதல்வர் காமராஜர் செயல்படுத்தினார். இதன் மூலம் தமிழகம் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக இந்தியாவில் சிறந்தோங்கியது. பின்னர் 1977ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அறிவித்து அரசு நிதியில் இருந்து பணமும் ஒதுக்கீடு செய்தார். சட்டப்பேரவையில் இன்று இந்த பிரச்சினை குறித்து காரசாரமான விவாதம் நடந்தது. சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டம் மானிய கோரிக்கை மீது பேசிய திட்டக்குடி தேமுதிக உறுப்பினர் தமிழழகன், அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஏழை குழந்தைகளுக்காக இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி, காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட அளவில்தான் செயல்படுத்தப்பட்டது என்றும் கூறினார். எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அரசு நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அமைச்சர்கள் செங்கோட்டையன், KP முனுசாமி ஆகியோரும் குறுக்கிட்டு எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று கூறினார்கள். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 28,000 பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக காங்கிரஸ் உறுப்பினர் ரங்கராஜன் கூறினார். முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கப்படும் என்ற திட்டம் முறையாக செயல்படுத்தவில்லை என்று தமிழழகன் கூறினார். 2169 மாணவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட ஊழியர் சங்கமான பெப்சிக்கு போட்டியாக புதிய தொழிலாளர் சங்கத்தை உருவாக்க தயாரிப்பாளர்கள் சங்கம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பெப்சி அமைப்பு தங்கள் வேலை நிறுத்தத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தது. தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் எந்தவித கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் தயாரிப்பாளர் சங்க தலைவர் SA சந்திரசேகர் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி பொதுச் செயலாளர் தேனப்பன், துணைத் தலைவர் தியாகராஜன், KR போன்ற முக்கிய நிர்வாகிகள் பலர் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாக பெப்சி அறிவித்திருந்தாலும் புதிய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தை தோற்றுவிக்கும் முயற்சியில் தயாரிப்பாளர் சங்கம் ஈடுபட்டுள்ளது. இதில் துணை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பதிவு செய்து வருகின்றனர். பெப்சி யூனியனுக்கு மாற்றாக ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இப்போது டான்ஸ் கார்டுக்காக நான் பேர் கொடுக்க வந்திருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் எந்த ஒரு ரிசிப்டோ எந்த ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்துருக்காங்க. பட் மேற்கொண்டு எதுவும் சொல்லலை. நான் 2 நாளில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருங்க. ஆட் கொடுத்துருக்காங்க. ஆட் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இது பெப்சி தங்கத்திற்கு தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் இடையே மோதல் நீடித்து வருவதையே உணர்த்துகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க சபாநாயகர் அனுமதி அளிப்பதில்லை என்பதால் சட்டமன்ற தொடரை புறக்கணிக்க திமுக முடிவு செய்துள்ளது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக மற்றும் திமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளன.
இந்நிலையில் ஆளும் கட்சி தரப்பில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க சபாநாயகர் ஜெயக்குமார் ஆதரவு அளிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அதேபோல் ஒரு சிறு கருத்து தெரிவிக்க முன்வந்தாலும் அதனை சபாநாயகர் அனுமதிப்பதில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உதாரணமாக எதிர்க்கட்சித் தலைவர்களை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல நடைமுறைகளை அமைச்சர்களும் ஆளும் கட்சி உறுப்பினர்களும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அவ்வாறு அவதூறாக பேசும்போது தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க எதிர்க்கட்சியினர் முற்படும்போது அவையில் இருந்து கூண்டோடு வெளியேற்றப்படுகின்றனர். ஜெயலலிதா பற்றி புகழ்ந்து பேசவே மக்கள் பணத்தில் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இதனால் திமுகவினர் ஒரு வார காலத்திற்கு சட்டசபையை புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளது. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் என் வரதராஜனின் உடல் இன்று மாலை 4 மணி அளவில் திண்டுக்கல்லில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக திண்டுக்கல்லில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடல் இன்று மாலை 4 மணி அளவில் திண்டுக்கல்லில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. முன்னதாக அவரது உடலுக்கு கட்சி பாகுபாடின்றி பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியவுடன் என் வரதராஜன் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகாவில் உள்ள கம்பிலியப்பட்டியில் 1928ஆம் ஆண்டு பிறந்த வரதராஜன் சிறு வயதிலிருந்தே தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கியவர். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர். ஜெயலலிதா, சசிகலா சிறுதாவூரில் வாங்கிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் என் வரதராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியபாளையம் கோவிலுக்கு ஏராளமான மக்கள் வருவதால் அதை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது CH சேகர் எழுந்து ஏராளமான மக்கள் வருகை தரும் பெரியபாளையத்தம்மன் கோவிலை சுற்றுலா தலமாக்கும் செயல்திட்டம் உள்ளதா என்று கேட்டார். அங்கு தங்கும் விடுதிகள் அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கோகுல இந்திரா வரும் நிதியாண்டில் அரசு இதற்கு ஆவணம் செய்யும் என்று தெரிவித்தார். மணல் கொள்ளையை பற்றி சட்டப்பேரவையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டெல்லி பாபு பேசினார். மணல் குவாரிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி 2011-2012ஆம் ஆண்டில் மணல் குவாரி மூலம் அரசுக்கு 188 கோடி ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக தெரிவித்தார். மணல் திருட்டு சம்பந்தமாக 5115 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதமாக 13 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒடிசாவில் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட இத்தாலிய நாட்டு சுற்றுலா பயணி பொசஸ்கோவை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் 14ஆம் தேதி பாலோ போசுஸ்கோ கிளாடியோ என்ற 2 இத்தாலியர்களையும் 24ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் ஜினா ஹிகாகாவையும் மாவோயிஸ்டுகள் கடத்தி சென்றனர். அதில் கிளாடியோவை கடந்த 25ஆம் தேதி மாவோயிஸ்டுகள் விடுவித்தனர். மேலும் போசஸ்கோவை விடுவிக்க ஒடிசா சிறையில் உள்ள மாவோயிஸ்டுகளை விடுவிக்க வேண்டும் என அவர்கள் கெடு விதித்திருந்தனர். இதனிடையே முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து பேசிய இத்தாலிய நாட்டு தூதர் கடத்தப்பட்ட பாலோ போசுஸ்கோவை மீட்குமாறு வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பெயர்களை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்தார். மாவோயிஸ்ட் இயக்கத்தில் முக்கியமான சிலரை முதலில் அனுப்ப உள்ளதாக தெரிவித்த அவர் அரசின் நடவடிக்கையை புரிந்து கொண்ட மாவோயிஸ்டுகளும் கடத்தப்பட்ட இருவரையும் பத்திரமாக விடுவிப்பார்கள் என்று நம்புவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இத்தாலியரை விடுதலை செய்வது குறித்து தெரிவித்துள்ள மாவோயிஸ்டுகள் கடத்தப்பட்ட MLA குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கொலை செய்தல், தடயங்களை மறைத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மும்பையில் இருந்து மதுரை வந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து சாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் சுபத்ரா உத்தரவிட்டதை அடுத்து KKSSR ராமச்சந்திரன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2007ஆம் ஆண்டு அஞ்சலக அதிகாரி லட்சுமணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய திமுக ஒன்றிய செயலாளர் சாகுல் ஹமீதை தனது செல்வாக்கை பயன்படுத்தி தப்ப வைத்தார் என்பதுதான் KKSSR ராமச்சந்திரன் மீதான குற்றச்சாட்டாகும்.
பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர் நீக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி லாகூரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் தாமஸ் நிடாஸ் உடன் நடந்த சந்திப்பில் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி, பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பின் போது வரும் மே மாதம் சிகாகா நகரில் நடைபெற இருக்கும் ஆப்கானிஸ்தான் குறித்த மாநாட்டில் பாகிஸ்தான் கலந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்ததால் அதில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என சர்தாரி தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் குறுக்கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர், பாகிஸ்தான் அமெரிக்க உறவு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் தற்போது விவாதம் நடைபெற்று வருவதாகவும், இந்நிலையில் இதுகுறித்து தற்போது முடிவெடுக்க இயலாது என்றும் தெரிவித்தார். இதனால் அதிபர் ஆசிப் அலி சர்தாரிக்கும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை பெண் அமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும், விரைவில் அவர் பதவி நீக்கப்படலாம் அல்லது அந்த இலாக்காவில் இருந்து வேறு பதவிக்கு மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை கடற்பகுதியை கண்காணிக்க ஆளில்லா உளவு விமானங்கள். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழாவில் கடற்படையில் இணைப்பு. கேஸ் சிலிண்டர் வந்த அடுத்த நாளே புதிய சிலிண்டருக்காக பதிவு செய்யலாம், அதிகாரிகள் தகவல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.